நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு உண்டாவதாக. அவர்தாமே உங்களோடு பயணிப்பாராக. நாள் முழுவதிலும் அவருடைய மகிமையை நீங்கள் உணர்வீர்களாக. அவர் நல்லவர், நம்மோடு இருக்கிறார், நம் மேல் நோக்கமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்க்கிறதான ஜனத்தை அவர் கைவிடுகிறதில்லை. சங்கீதம் 27ஆம் வசனம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று தாவீது பாடுகிறார். அவர் சொல்லுகிறார், எதுலயோ மேன்மை பாராட்டுறானுங்க இந்த மனுஷனுங்க. நேற்றைய தினத்துல கூட நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய பெட்டி இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பின பொழுது எல்லாரும் ஆனந்தமாய் விழா கோலமிட்டு கர்த்தரை கொண்டாடினார்கள் என்று பார்த்தோம். அதுலயும் அவர் தான் சொல்றாரு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், அவரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக என்று அவர் அங்கே பாடினார். எங்க சொல்லுகிறார், என்னென்னமோ மேன்மை பாராட்டுறாங்க அந்த உலகத்துல. ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, எங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிற இந்த வசதிகள் இருக்கிறதான ரதங்கள் நாங்கள் வச்சிருக்கிறோம், இன்றைக்கு அந்த போர் விமானம், இப்படி போர் விமானம் அங்கிருந்து வாங்கியிருக்கோம், ரஷ்யால இருந்து வாங்கியிருக்கோம் என்று எப்படி தேசங்கள் பெருமைப்படுகிறதோ, ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் இப்படி நல்ல வெல் ட்ரெயின்டு ஹார்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம், நல்ல பிரசங்கிக்கக்கூடிய ஊழியர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று ஊழியங்களும், நல்லா பாடக்கூடியதான கொயர் டீமை நாங்கள் வச்சிருக்கிறோம் என்று சபைகளும். இதுல மேன்மை பாராட்டுறதுல என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. இருக்கா? சந்தோஷம், அவ்வளவுதான். இல்லை என்றால் என்ன? அது அல்ல. கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுகிறோமா? தேவனை முன்னிறுத்துகிறோமா? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையினால் என்று நாம் வருகிறோமா என்பதை நாம் பார்க்கணும். அநேகர் இந்த நாட்களிலே அவர்கள் வாகனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, வைத்திருக்கிறதான அந்த அலைபேசியிலே இப்படி கேமரா இருக்கு, அப்படி இருக்கு, இதுதான் மேன்மை பாராட்டுகிறது. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவனுடைய பிள்ளை, கர்த்தரை அறிந்தவன், அவருடைய நாமத்தினால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவன், கர்த்தரை நான் பின்பற்றி வருகிறேன் என்று வெளியிலே காட்டிக்கொள்ளுகிறவன், சபை கூடி செல்லுகிறவன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற மனுஷன், மனுஷி கர்த்தருடைய நாமத்தை குறித்து மாத்திரம்தான் மேன்மை பாராட்டு. எல்லாம் அவருடையது. தாவீது ஆலயத்தை கட்டுவதற்கு ஜனங்களிடத்துல போய் சேகரிக்கிறாரு. எல்லாரும் வந்து கொட்டுறாங்க, எல்லாரும் கொடுக்குறாங்க, பொண்ணு வெள்ளி. அவர் எடுத்து வந்து எல்லாவற்றையும் கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. ஜனங்கள் இடத்துலதான் வாங்குறாரு. வாங்கிட்டு சொல்றாரு, ஆண்டவரே எதுவுமே எங்களோடது இல்லப்பா, எல்லாம் நீர் தந்தவை. இது எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. இப்போ சிலர் உலகத்தின் காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்கள் வந்ததான பாரம்பரியம் இப்படி என்று மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்கெல்லாம் ஷேவ் பண்ணிப்போம், இது ஒரு மேன்மை பாராட்டுதல். நாங்கெல்லாம் வெள்ளை சட்டை போட்டுப்போம், நாங்கெல்லாம் தாடி வச்சுப்போம். இதெல்லாம் பாரம்பரியமாக மனிதர்கள் இருதயங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளுகிறதான மேன்மை பாராட்டுதல். நம்முடைய கலாச்சாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ராஜாக்கள் இருக்கிறாங்கல்ல, பெரிய பெரிய கோயில் கட்டினவங்க, ஆண்டவர்கள், அநேக நாட்களாக சோழ தேசம், பாண்டிய தேசம், பல்லவ நாடு, இதெல்லாம் சேர நாடெல்லாம் ஆண்டவங்கெல்லாம் எங்க பரம்பரைன்னு எல்லா குழுவும் சொல்லிப்பான். எல்லா ஜாதிக்காரனும் பெருமைப்பட்டுப்பான். அவர் யார் தெரியுமா? எங்க குலத்தை சேர்ந்தவர். இதுல என்ன பெருமை?
நாம புரிஞ்சுக்கணும். சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் வாங்கினதான போர் விமானங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ வென்றால் எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று இங்கே அவர் சொல்றார். அதனால என்ன பெனிஃபிட்பா? சரி, நீங்க மேன்மை பாராட்டுறீங்க, அவன்லாம் என்னமோ சொல்லிக்கிறான், நீங்க கர்த்தரை முன்னிறுத்துகிறீர்கள் என்ன அப்படின்னா, அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க, அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று இங்கே அவர் சொல்லுகிறார். அப்போ நாங்க மேன்மை பாராட்டுகிறது கர்த்தரை, அவரின் கிருபை, இது அவருடைய பலன், இது அவருடைய புயம், கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின மேன்மை என்று கர்த்தரை முன்னிறுத்தும் பொழுது முன்னிறுத்தாதவர்கள் முறிந்து விழுவார்கள். நோ மேட்டர் வாட், என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கிறதான ஆயுதங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு வெல் ட்ரைன்டு நல்ல பயிற்சி கொடுக்கப்பட்டதான குதிரை வைத்திருந்தாலும் சரி, அவர்கள் முறிந்து விழுவார்கள். ஏன்னா அவர்கள் உலகத்தின் காரியங்களை, அவர்களுக்கு உண்டானவைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். உங்களுடைய வீடா, நீங்கள் வைத்திருக்கிறதான சம்பாத்தியமா, நீங்கள் இந்த உலகத்திலே படித்து உங்கள் பேருக்கு அப்புறம் இணைத்திருக்கிறதான சஃபிக்ஸா, அந்த படிப்பினைகளா, இந்த டிகிரி அந்த டிகிரி இதுவா? ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறதெல்லாம், என் மகன் என் மகள் என்னை மேன்மை பாராட்டுகிறாளா, என்னை உயர்த்துகிறாளா என்பதை மாத்திரம்தான். அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கிற வரையில ஒரு காரியத்திலையும் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தாமல் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், நீங்கள் பிரமிப்படைவீர்கள், நீங்கள் தேவனை நோக்கி நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை உயர்த்தி பாடுவீர்கள். ஏன் தெரியுமா? எப்பொழுதும் அவரை நீங்கள் மேன்மை பாராட்டுகிறபடினால். சார்ந்திருக்கிறதான சபைகளை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள். எவ்வளவு பெரிய ஆலயமா இருக்கலாம், ஒரு நாளைக்கு இருக்கும், ஒரு நாளைக்கு இல்லாம போயிடும். சார்ந்திருக்கிற போதகனை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள். அவரு அந்த ஃபேமிலி, இந்த ஃபேமிலி, என்ன பெருமை? ஒன்றுமில்லை. கர்த்தரை குறித்து மேன்மை. இன்றைக்கு நீங்கள் ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கிறீர்கள் என்றால் இது கர்த்தர் பாராட்டின கிருபை என்று தேவனை முன்னிறுத்துங்கள். உங்களுக்கு கொடுத்திருக்கான பிள்ளைகளை குறித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் கொடுத்தது என்று தேவனிடத்திலே கொடுத்து அவரை உயர்த்தி, ஆண்டவரை நீங்க பார்த்துக்குங்க, எதிர்காலத்தை உங்களுடைய கரத்தில் நீங்க எடுத்துக்குங்க ஆண்டவரே என்று பிள்ளைகளை குறித்து அவருடைய கரத்திலே நீங்கள் கொடுங்கள். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு ஆலயத்திலே நாம் அமர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நம்முடைய காரியங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்துகிறார். வாரந்தோறும் நம்மோடு இடைபடுகிறார். நாம் வேதத்தை திறந்து தியானத்திலே அமரும் பொழுதெல்லாம், அவரை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் நம்மோடு இடைபடுகிறார். ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய ஜெபங்களை கேட்கின்றார் என்றால் அதற்கு கர்த்தரை மேன்மை பாராட்டி அவரை தொழுது கொண்டு அவரை மாத்திரம் முன்னிறுத்துவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அப்படி செய்வோம். அப்படிப்பட்டதான விசுவாச வாழ்க்கையை நாம் வாழ்வோம். உலகத்தின் காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுவார்கள். நாமும் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். கர்த்தர் அப்படியே உங்களுடைய வாழ்க்கைக்கு அவர் இந்த வார்த்தைகளை அஸ்திபாரப்படுத்தி வழிநடத்துவாராக. மற்றொரு பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.